வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். பொதுவாகவே விருச்சிகம் ராசிக்காரர்கள் என்றால் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்களுக்குள் எப்போதும் எரியும் ஒரு தீ இருக்கிறது. அந்த தீ வெளியில் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள் கொதித்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையை இவர்கள் மேற்படப்பாக வாழ்பவர்கள் அல்ல, ஆழமாக அனுபவிப்பவர்கள். ஒரு விஷயத்தை நம்பிவிட்டால் அதற்காக உயிரையே வைக்க தயார். அதே சமயம் ஒருவரை வெறுத்துவிட்டால் அந்த வெறுப்பும் மௌனமாகவே இருக்கும். ஆனால் அதன் ஆழம் கடலுக்குள் இணையானது. இவர்களின் பார்வையில் ஒரு மர்மம் இருக்கும். பேசும் வார்த்தைகளில் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். நடக்கும் நடையில் ஒரு ராஜநடை இருக்கும். எளிதில் மனதை வெளிப்படுத்தாதவர்கள் என்பதால் பலர் இவர்களை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள். ஆனால் ஒரு முறை புரிந்து கொண்டால் வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பாக இருக்கும் நட்பு இவர்களிடம்தான் கிடைக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் மனம் ஒரு இரகசிய அறை மாதிரி. வெளியிலிருந்து பார்த்தால் அமைதியாக தெரியும். உள்ளே சென்றால் எண்ணங்களின் வெடிப்பு. சிறிய விஷயங்களுக்காக ஆழமாக யோசிப்பார்கள். பெரிய விஷயங்களை அமைதியாக சமாளிப்பார்கள். தோல்வி வந்தாலும் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள். ஆனால் அந்த தோல்வியை பாடமாக மாற்றிக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வார்கள். இவர்கள் வாழ்க்கையில் விழுந்தால் அங்கேயே கிடப்பதில்லை. விழுந்த இடத்திலிருந்து எழுந்து உலகத்தை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நிற்பவர்கள். அதனால்தான் இவர்களிடம் ஒரு வித்தியாசமான தைரியம் இருக்கும். அது சத்தமாக பேசும் தைரியம் அல்ல, அமைதியாக வெல்லும் தைரியம். காதல் விஷயத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தீயும் தண்ணீரும் சேர்ந்த மாதிரி. ஒருவரை காதலித்தால் முழுமையாக அர்ப்பணிப்பார்கள். பாதி மனம் பாதி உணர்வு என்ற வார்த்தை இவர்களுக்கு பொருந்தாது. காதல் என்றால் உயிர் போலவே மதிப்பார்கள். அதே சமயம் ஏமாற்றம் வந்தால் அந்த வலியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஆனால் அந்த வலி அவர்களை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றிவிடும். இவர்களின் காதல் ஒரு சாதாரண காதல் அல்ல, அது உயிரின் ஆழத்திலிருந்து எழும் உறவு. அதனால்தான் இவர்களை காதலிக்கும் மனிதன் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு கோட்டை கட்டிக்கொண்டே மாதிரி உணர்வான். வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் திட்டமிடலில் மன்னர்கள். யாரும் கவனிக்காத இடத்தில் வாய்ப்பை கண்டுபிடிப்பார்கள். மற்றவர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது இவர்கள் நின்று யோசித்து சரியான நேரத்தில் அடியெடுத்து வைப்பார்கள். அதனால் இவர்களின் வெற்றி திடீரென வரும் போல தெரிந்தாலும் அது பல நாட்கள் செய்த மௌன முயற்சியின் பலன். பணம் வந்தாலும் அதை காட்டிக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் பணத்தின் மதிப்பு அறிந்தவர்கள். சொத்து, வீடு, நிலம், வாகனம் இவை அனைத்தும் இவர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் உறுதியாக சேரும். காரணம், இவர்கள் வீணாக தெரியாதவர்கள். சேமித்து சரியான நேரத்தில் பயன்படுத்த தெரிந்தவர்கள். நட்பு மற்றும் உறவுகளில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தேர்ந்தெடுப்பவர்கள். 100 பேர் சுற்றி இருந்தாலும் இருவர் போதும் என்று நினைப்பவர்கள். ஆனால் அந்த இருவருக்காக உயிரையும் கொடுப்பார்கள். நண்பர்களின் பிரச்சனையை தங்களின் பிரச்சனை போல நினைப்பார்கள். வெளியே காட்டாத ஒரு பாதுகாப்பு மனப்பான்மை இவர்களுக்குள் இருக்கும். யாராவது தங்களை இழிவுபடுத்தினாலும் உடனே பதில் சொல்ல மாட்டார்கள். ஆனால் காலம் வந்தால் அந்த நபருக்கே வாழ்க்கை பாடம் புகட்டும் அளவுக்கு உயர்வார்கள். அதனால் இவர்களை குறைத்து மதிப்பிடுபவர்கள் பின்னாளில் ஆச்சரியப்படுவார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஒரு புதிர் போல. வெளியில் அமைதி, உள்ளே புயல். பேசாமல் செயலில் காட்டும் மனிதர்கள். உலகம் என்ன சொன்னாலும் தங்களின் பாதையை விட்டு விலகாதவர்கள். இவர்களின் வாழ்க்கை மெதுவாக மலரும் ஒரு ராஜ மலர் போல. ஆரம்பத்தில் கவனிக்கப்படாது, ஆனால் மலர்ந்த பிறகு அனைவரும் தலை குனிந்து பார்க்கும். விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்கள் துன்பத்தால் உடைந்தவர்கள் அல்ல, துன்பத்தால் உருவான வலிமையான மனிதர்கள். இவர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண கதை அல்ல, அது போராட்டத்தில் எழுதப்பட்ட வெற்றி கதை. அதே போல விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பாதை சாதாரணமாக இருக்காது. இவர்களுக்கு கிடைக்கும் வெற்றிகள் எல்லாம் சுலபமாக வந்தது போல தோன்றினாலும் அதன் பின்னால் இருக்கும் போராட்டங்களை யாரும் பார்க்க முடியாது. சிறு வயதிலிருந்தே வாழ்க்கை இவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொண்டே இருக்கும். நண்பர்கள், உறவுகள், பணம், வேலை எல்லாமே ஒரு காலத்தில் இவர்களை சோதிக்கும். ஆனால் அந்த சோதனைகளே இவர்களை ஒரு இரும்பு மனிதனாக மாற்றும். ஒரு காலத்தில் தங்களை ஏமாற்றியவர்கள், தாழ்வாக நினைத்தவர்கள் பின்னாளில் இவர்களின் வளர்ச்சியை பார்த்து வியப்பார்கள். ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தோல்வியை ஒரு முடிவாக நினைப்பவர்கள் அல்ல, அதை ஒரு புதிய ஆரம்பமாக மாற்றுபவர்கள். இவர்களின் பேசும் முறை மிக குறைவாக இருக்கும், ஆனால் அவர்களின் பார்வை அதிகமாக பேசும். தேவையில்லாத வார்த்தைகளில் நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள். ஒருவரை நம்பினால் அந்த நம்பிக்கைக்கு எல்லை இருக்காது. ஆனால் அந்த நம்பிக்கையை உடைத்துவிட்டால் அதே நபருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுப்பது இவர்களுக்கு மிக கடினம். பழைய வழிகளை மறக்க முயற்சி செய்வார்கள், ஆனால் அந்த வழிகள் அவர்களுக்குள் ஒரு எச்சரிக்கை மணி போல இருக்கும். அதனால்தான் வாழ்க்கையில் யாரையும் உடனே நெருங்க விட மாட்டார்கள். தூரத்திலிருந்து பார்த்து சோதித்து பிறகுதான் மனதுக்குள் அனுமதிப்பார்கள்.
விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பணம் என்றால் ஆடம்பரம் அல்ல, பாதுகாப்பு. இவர்கள் பணத்தை தேடுவது காட்சிக்காக அல்ல, எதிர்காலத்தின் நிம்மதிக்காக. ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டாலும் பின்னாளில் பெரிய சொத்து சேர்க்கும் யோகம் இவர்களுக்கு இருக்கும். வீடு, நிலம், வாகனம் இவையெல்லாம் இவர்களுக்கு வாழ்க்கையில் தானாகவே வந்து சேரும் போல தோன்றும். ஆனால் உண்மையில் அது இவர்களின் நீண்ட கால திட்டமிடலின் பலன். இன்று சிறிது கஷ்டம் என்றாலும் நாளைக்கு பெரிய நிம்மதி கிடைக்கும் என்று தெரிந்தவர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள். இவர்களின் கோபம் வெளிப்படையாக இருக்காது, அது உள்ளுக்குள் கொதிக்கும் எரிமலை மாதிரி இருக்கும். உடனே வெடிக்காது, ஆனால் ஒரு முறை வெடித்தால் அதன் தாக்கம் நீண்ட காலம் இருக்கும். அதனால் இவர்களை சீண்டுவது புத்திசாலித்தனம் அல்ல, ஆனால் அதே நேரத்தில் உண்மையாக நேசிப்பவர்களுக்கு இவர்கள் காட்டும் அன்பு அளவில்லாதது. தங்களுக்காக எதையும் செய்ய மாட்டார்கள், ஆனால் நேசிப்பவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய தயாராக இருப்பார்கள். அதனால்தான் இவர்களின் வாழ்க்கையில் சிலரே இருப்பார்கள், ஆனால் அந்த சிலர் இவர்களுக்கு உலகமே. ஆன்மீகமும் மர்மமும் விருச்சிகம் ராசிக்காரர்களை எப்போதும் ஈர்க்கும். சாதாரண விஷயங்களில் மனம் நிற்காது. வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, மனிதன் ஏன் பிழைக்கிறான், வெற்றி என்றால் என்ன, இப்படி ஆழமான கேள்விகளுக்கு பதில் தேடுபவர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள். அதனால் சில நேரங்களில் தனிமையை விரும்புவார்கள். அந்த தனிமையில் தான் தங்களை கண்டுபிடிப்பார்கள். மற்றவர்கள் சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் இவர்கள் அமைதியாக யோசித்து எதிர்காலத்தை கட்டமைத்துக் கொண்டிருப்பார்கள். முடிவில் சொல்ல போனால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஒரு சாதாரண மனித வகை அல்ல. அவர்கள் வாழ்க்கை ஒரு நாவல் மாதிரி. ஒவ்வொரு அத்தியாயமும் வேறு விதம். துன்பம் வந்தால் அதை தாங்கும் சக்தியும், வெற்றி வந்தால் அதை தக்க வைத்துக் கொள்ளும் புத்திசாலித்தனமும் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். இவர்களின் வாழ்க்கை மெதுவாக உயரம் எடுக்கும் ஒரு மலைப்பாதை போல. மேலே போக போக உலகமே சிறியதாகவே தெரியும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திருப்புமுனை என்ற வார்த்தைக்கு தனி அர்த்தம் உண்டு. சாதாரண மனிதர்களுக்கு வாழ்க்கை மெதுவாக வரும், ஆனால் இவர்களுக்கு வாழ்க்கை திடீரென்று திசை மாறும். ஒரு நாள் வரை சிரமம், மறுநாள் ராஜநடை. ஒரு காலத்தில் கடன், கண்ணீர், குழப்பம் என்று இருந்தாலும் அதே வாழ்க்கை ஒரு கட்டத்தில் செல்வம், மரியாதை, அதிகாரம் என்று மாறும். இந்த மாற்றம் அதிர்ஷ்டம் மட்டுமில்லை, இவர்களின் மன உறுதியின் வெற்றி. தோல்வி வந்தால் மற்றவர்கள் உடைந்து போவார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் அதையே எரிபொருளாக மாற்றிக்கொள்வார்கள். என்னை வீழ்த்த நினைத்தீர்களா, நான் இன்னும் உயர்ந்து காட்டுகிறேன் என்ற உள்ளார்ந்த சபதம் இவர்களின் இரத்தத்திலேயே இருக்கும். திருமண வாழ்க்கையில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஒரு வித்தியாசமான உலகம். வெளியே கடுமையாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிக மென்மையான மனம் இருக்கும். வாழ்க்கை துணையை அவர்கள் சாதாரணமாக தேர்வு செய்ய மாட்டார்கள். மனம் ஒத்துவர வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும், மரியாதை இருக்க வேண்டும். இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் கல்யாணம். திருமணத்திற்கு பிறகு குடும்பத்தை ஒரு கோட்டையாக மாற்றுவார்கள். மனைவி அல்லது கணவன் கஷ்டப்பட்டால் அந்த கஷ்டத்தை தங்களுடையது போல எடுத்துக்கொள்வார்கள். சில நேரங்களில் இவர்களின் பிடிவாதம் சண்டையை உருவாக்கலாம், ஆனால் அந்த சண்டைக்கு பின்னாலும் உள்ளுக்குள் இருக்கும் அன்பு குறையாது. இவர்களோடு வாழும் வாழ்க்கை சலிப்பான வாழ்க்கை அல்ல, அது சவால்களும் பாதுகாப்பும் கலந்த வாழ்க்கை. விருச்சிகம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட காலங்கள் பெரும்பாலும் தாமதமாக மலரும். சிறு வயதில் சிரமம், இளமையில் போராட்டம், அதற்கு பிறகுதான் பெரிய உயர்வு. இவர்கள் இளமையில் அனுபவிக்கும் துன்பங்கள் முதுமையில் ராஜ வாழ்க்கையாக மாறும். ஒரு கட்டத்தில் திடீரென பெரிய வனவு, சொத்து சேர்க்கும் யோகம், பெயர் புகழ் கிடைக்கும் யோகம் உண்டாகும். அந்த நேரத்தில் இவர்களை மதிக்காதவர்கள் கூட வியப்போடு பார்க்க தொடங்குவார்கள். அதனால்தான் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு திரைப்படம் போல. முதல் பாதி கண்ணீர், இரண்டாம் பாதி வெற்றி. இவர்களின் சிந்தனை சாதாரண மக்களின் சிந்தனை அல்ல. எல்லோரும் இன்று என்ன நடக்கிறது என்று பார்க்கும் போது இவர்கள் நாளை என்ன நடக்கப் போகிறது என்று யோசிப்பார்கள். அதனால் சில நேரங்களில் தனியாக இருப்பார்கள், தனிமையை தேர்வு செய்வார்கள். அந்த தனிமையில் தான் பெரிய முடிவுகள் பிறக்கும். மற்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இவர்கள் திட்டம் போட்டு கொண்டிருப்பார்கள். அந்த திட்டம்தான் பின்னாளில் பெரிய வெற்றியாக மாறும். இவர்களுக்கு பிடித்தது சத்தமல்ல, அமைதி. அந்த அமைதிக்குள் தான் எதிர்காலம் கட்டப்படும். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பகை என்றால் சாதாரண பகை இல்லை, அது ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கும் வாய்ப்பு. யாராவது இவர்களை அவமானப்படுத்தினால் உடனே பதில் சொல்ல மாட்டார்கள், ஆனால் காலம் வந்தால் அந்த நபரை நான் தவறு செய்தேன் என்று நினைக்கும் அளவுக்கு உயர்ந்து காட்டுவார்கள். அதே நேரத்தில் நன்மை செய்தவர்களை வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டார்கள். ஒரு உதவி செய்தால் அதை 100 மடங்காக திருப்பிக் கொடுப்பார்கள். அதனால் இவர்களின் வாழ்க்கையில் குறைந்த எண்ணிக்கையிலேயே மக்கள் இருப்பார்கள், ஆனால் அந்த உறவுகள் மிகவும் ஆழமானவை. இறுதியாக சொல்ல போனால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தங்களுக்குள் ஒரு ராஜாவை மறைத்து வைத்திருப்பார்கள். வாழ்க்கை அவர்களை சோதித்தாலும் அந்த சோதனைகளே அவர்களை ராஜாவாக மாற்றும். பயிற்சி ஆரம்பத்தில் இருளாக தோன்றும் பாதை பின்னாளில் தங்க பாதையாக மாறும். இவர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண பயணம் அல்ல, அது துன்பத்திலிருந்து சிம்மாசனத்திற்கு செல்லும் பயணம். அந்த வகையில் விருச்சிகம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆற்றல் மிகுந்த மாதமாக இருக்கும். இந்த மாதத்தின் ஆரம்பம் முதல் தொடக்கம் வரை அற்புதமாக இருக்கும். பெரிய விருதுகள், அங்கீகாரங்கள் கிடைக்கும். இடமாற்றம் உண்டாகும். அண்ணன் தம்பிக்கு இடையே இருக்கும் பிரச்சனைகள் சரியாகும். விற்பனையாகாமல் இருந்த இடம், வீடு போன்றவை விற்கும் யோகம் உண்டு. இரத்த பந்த உறவுகள், தாய்
தாய் வழி தந்தை வழி உறவுகள் மூலம் மிகப்பெரிய ஏற்றம் நம்பிக்கைகள் ஏற்படும். மன அழுத்தம் இல்லாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தில் இரத்த அழுத்தம் சர்க்கரை தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது. உறவுகளிடம் மனம் விட்டு பேசுவதும் நல்லது. புதிய முயற்சிகளில் அனுகூலங்கள் காணப்படும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் பரிபூரணமாக மாறும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூரணமாக நீங்கும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் மிகப்பெரிய நன்மைகளையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தும். தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். மன அழுத்தம் இல்லாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது. அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகங்கள் உண்டாகும். வண்டி வாகன முயற்சிகளில் வெற்றி ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும். தொழில் உத்தியோகத்தில் அற்புதமான நிம்மதி ஏற்படும். விட்டு கொடுத்து பல காரியங்களை ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். யாராலும் செய்ய முடியாத விஷயத்தை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்தின் 2ஆம் பகுதியில் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். சந்தோஷம் பொருளாதாரம் 80% நன்றாகவே இருக்கும். மேலும் கடினமான பணிகளை செய்து முடிக்க தேவைப்பட்டால் உங்கள் சக ஊழியர்களின் உதவியை நாடுங்கள். ஒரு சிறிய திட்டத்தை தேர்ந்தெடுத்து அதில் செயல்பட தொடங்குவது நல்லது. நீங்கள் எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதற்கான முயற்சிக்கான சிறிய படிகளை எடுத்து வைக்கவும். ஒவ்வொரு பணிகளையும் உடனடியாக முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதேபோல் நெப்டியூன் மேசராசிக்குள் நுழைகிறது. இது தற்போது வாழும் எவரும் இதுவரை அனுபவித்திராத ஒரு நிகழ்வு. இது ஆரோக்கியம் மற்றும் வேலை விஷயங்களில் குழப்பத்தை உருவாக்கலாம். நீங்கள் செய்யும் வேலையில் ஒரு சலிப்பு ஏற்பட்டு மற்றவர்களுக்கு உதவும் வகையிலான வேலையை தேட தோன்றும். ஒரு அர்த்தமுள்ள உரையாடலில் ஈடுபடுங்கள். ஏனென்றால் விருச்சிக ராசியினருக்கு நிதி தொடர்பான சிக்கல்கள் தீரும். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகலாம். நீண்ட காலமாக சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய முன்னேற்றத்தை காண்பார்கள். பழைய முதலீடுகள் அல்லது திட்டங்களில் இருந்து எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் சூரியன் உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் வீட்டிற்குள் நுழைகிறார். 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பெயர்ச்சி உங்கள் தொழில் வியாபாரம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சாதகமான பலன்களை தரும். உங்கள் தகவல் தொடர்பு திறன் அதிகரிக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். படித்து முடித்து காத்திருப்பவர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்களிலிருந்து நேர்காணல்களுக்கான அழைப்புகள் வரலாம். குறிப்பாக விருச்சிகம் ராசி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானம் பணத்திற்கு பொருளாதாரத்திற்கு பஞ்சமே இருக்காது. உற்பத்தி தயாரிப்பு சார்ந்த விஷயங்கள் கல் மணல் குவாரி சார்ந்தது நிலத்திற்கு அடியில் தோண்டி எடுக்கக்கூடிய விஷயம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றம் உண்டாகும். நிறைய பேர் பள்ளி கல்லூரி கட்டும் யோகம் உண்டாகும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்றங்கள் உண்டாகும். மத்திய வங்கிகளில் பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பொறுப்புகள் உங்களை தேடி வரும். புரொடக்ஷன் ஹைட் மைனிங் லீஸ் கான்ட்ராக்டுகள் போன்றவை கிடைக்கும் அமைப்புகள் உள்ளது. பெரிய பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். மருத்துவமனைகளில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் இரத்த அழுத்தம் சர்க்கரை கொழுப்பு தொடர்பான விஷயங்களிலும் இதயம் சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. குழந்தைகளிடம் மிகுந்த அன்பாக இருப்பதும் நல்லது. அவர்களிடம் கடுமை காட்டுவதும் நல்லது. இந்த மாதம் முழுக்க குழந்தைகளை அரவணைத்துக் கொண்டு செல்வதும் நல்லது. அவர்களிடம் கோபப்படுவது பயமுறுப்பது போன்றவற்றை தவிர்ப்பது மிக மிக நல்லது. திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். நிலம் வாங்குவது வீடு வாங்குவது மண் வாங்குவது விவசாயம் செய்வது கால்நடைகள் வாங்குவது பசுமாடுகள் வாங்குவது போன்ற அபரிமிதமான நன்மைகள் உண்டாகும். மகாலட்சுமியின் அனுக்கிரகம் உண்டாகும். இதயத்தில் பாதிப்புகள் இருப்பவர்கள் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பணவரவு நன்றாகவே இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் உண்டாகும். திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை செலுத்துவதும் நல்லது. சந்தோஷம் 70%, பொருளாதார ஏற்றம் 100% நன்றாகவே இருக்கும். முருகர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்கும் செவ்வாய் அதிபதியாக இருப்பதால் இந்த கிரக பார்வை மிகுந்த பலன்களை அளிக்கும். பணியிடத்தில் ஒழுக்கமும் நிலைத்தன்மையும் அதிகரிக்கும். ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. உடல்நல பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். மன அமைதி அதிகரிக்கும். ஏனென்றால் விருச்சிக ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான காலகட்டமாக இருக்கும். எதற்காகவும் கவலைப்பட தேவையில்லை. மனதில் ஆற்றல் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழிலில் நஷ்டம் தொழிலில் மாற்றம் தொழிலில் இடமாற்றம் தொழிலில் தேவையில்லாமல் சிக்குவது போன்ற அமைப்புகள் ஏற்படும். அதனால் கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சிக்கலில் சிக்கும் சூழல் உண்டு. மருத்துவர்களுக்கு தொழிலில் தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும். அஷ்டமத்தில் குரு வக்கரமாக இருப்பதால் வேலைக்கு போகலாமா வேண்டாமா என்கின்ற எண்ணம் ஏற்படும். சம்பளம் வருமா வராதா என்கின்ற கேள்விகள் ஏற்படும். 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் உங்கள் மீதான தன்னம்பிக்கை அபரிமிதமாக இருக்கும். 4ஆம் இடத்தில் நிறைய கிரகங்கள் இருப்பது அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குருவின் பார்வை பலத்தில் இருப்பதால் வீடு வாங்குவது நிலம் வாங்குவது பொறுப்புகள் தேடி வருவது போன்ற யோகங்கள் உண்டாகும். கிரக பிரவேசம் செய்வீர்கள். இரத்த பந்த உறவுகள் மூலம் சங்கடங்கள் வரும் வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனம் தேவை.
எந்தவித பெரிய பாய்ப்புகளும் ஏற்படாது. வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகளை மிகவும் கவனமாக பார்த்து கொள்வதும் நல்லது. இரத்த பந்த உறவுகளுடன் எந்தவித பிரச்சனைகளும் வராமல் பார்த்து கொள்வதும் நல்லது. தொழிலில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுகளில் மேன்மை ஏற்படும். பெற்றோர் ஆரோக்கியம், பெரியவர்களின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வதும் நல்லது. அந்தந்த விஷயங்களில் மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. அடிவயிறு, இரத்த அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. துர்க்கை வழிபாடு, துர்க்கை கவசம் கேட்பது, சொல்வது, உக்கிரர் நரசிம்மர் வழிபாடு அற்புதமான மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷம் 70%, பொருளாதார ஏற்றம் 90% நன்றாகவே இருக்கும். அதேபோல் வேலையில் முக்கியமான மாற்றம் ஏற்படும். வெளியூர், வெளிநாடு வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். அமோகமான காலகட்டமாக இருக்கும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உறவுகள் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. பயணங்கள் சமயத்தில் புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பெற்றோர், பெரியோரின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவதும் நல்லது. விரயங்கள் அதிகமாக இருக்கும் காலகட்டம் என்பதால் வெள்ளிக்கிழமை மதிய வேளைகளில் உணவு தானம் கொடுப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். வழக்கு, கோர்ட்டு, கேசு போன்ற விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்த பந்த உறவுகள் விஷயங்களில் கவனம் தேவை. பெரியவர்களின் தேக ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஆனால் திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, மண் வாங்குவது, விவசாயம் செய்வது, கால்நடைகள் வாங்குவது, பசுமாடுகள் வாங்குவது போன்ற அபரிவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. மகாலட்சுமியின் அனுகிரகம் உண்டாகும். இதயத்தில் பாதிப்புகள் இருப்பவர்கள் கவனத்துடன் இருப்பது மிக மிக நல்லது. மற்றபடி பணவரவு, தொழில் வரவு அற்புதமாக இருக்கும். சூரியன் தன்னுடைய இடத்தை பார்ப்பதால் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என எல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். செல்வாக்குகள் கூடும். யோக பலத்தை அதிகளவில் பெறும் யோகம் உண்டாகும். உத்தியோக மேலாண்மையில் உங்களுக்கு நல்ல பெயர், புகழ் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். விசா, கிரீன் கார்டு, துபாய் கோல்டன் கிடைக்கவில்லை என வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் யோகம் உண்டு. படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் எல்லோரும் நன்றாக இருக்கும் காலகட்டம். ஆரோக்கியம், எதிரிகள் விஷயத்தில் கவனம் தேவை. இரத்த தானம் செய்வது நன்மைகளை தரும். செவ்வாய்க்கிழமைகளில் செய்வது நல்லது. அடிவயிறு, இரத்த அழுத்தம், கொழுப்பு, மன அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மாற்றம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது அவர்களுக்கான விதி. ஒரே இடத்தில் ஒரே மாதிரி வாழ்ந்து முடிந்துவிடும் வாழ்க்கை இவர்களுக்கு கிடையாது. இடம் மாறும், வேலை மாறும், நண்பர்கள் மாறுவார்கள். ஆனால் அவர்களின் உள்ளார்ந்த வலிமை மட்டும் மாறாது. வாழ்க்கை பல தடவை அவர்களை உடைக்க முயற்சி செய்யும். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் உடைந்த துண்டுகளை இன்னும் அழகான உருவம் செய்து கொள்வார்கள். மற்றவர்கள் என்ன செய்வது என்று கேட்கும் இடத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் இதில் என்ன வாய்ப்பு இருக்கிறது என்று கேட்பார்கள். அந்த கேள்விதான் அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. இவர்களின் சுயமரியாதை சாதாரண அளவில் இல்லை. அது அவர்களின் உயிரோடு கலந்த ஒன்று. யாராவது அவர்களை மதிக்காமல் பேசினால் உடனே சண்டை போட மாட்டார்கள். ஆனால் அந்த நபரை மனதிலிருந்து மெதுவாக நீக்கிவிடுவார்கள். வாழ்க்கையில் சில விஷயங்களை மன்னிப்பார்கள். ஆனால் தங்களை அவமதிப்பதை எளிதில் மறக்க மாட்டார்கள். அதே நேரத்தில் யாராவது அவர்களுக்கு உண்மையாக மரியாதை காட்டினால் அந்த மரியாதை ஒரு பொக்கிஷம் போல பாதுகாப்பார்கள். அதனால் இவர்களுடன் வாழும் மனிதர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கும். இவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை. விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பேசுவதில் ஆசை இல்லை, உணர்வதில்தான் ஆசை. ஒருவரின் வார்த்தையை விட அவரின் மனநிலையை பார்த்தே முடிவு எடுப்பார்கள். யாராவது பொய் சொன்னால் அதை உடனே கண்டுபிடிக்கிற கூர்மையான பார்வை இவர்களுக்கு உண்டு. அதனால்தான் ஏமாற்றம் இவர்களின் வாழ்க்கையில் அதிகமாக வரும். காரணம், மற்றவர்கள் இவர்களை எளிதாக ஏமாற்றலாம் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் ஏமாறுவது போல நடிப்பவர்கள் இவர்கள். உண்மை தெரிய வந்த பிறகு அந்த மனிதன் இவர்களின் வாழ்க்கையில் இருந்து மெதுவாக மறைந்து போவான். விருச்சிகம் ராசிக்காரர்களின் கனவுகள் பெரியவை. நாளைக்கு சாப்பாடு இருக்குமா என்ற அளவுக்கு மட்டும் அவர்கள் யோசிக்க மாட்டார்கள். 10 வருடங்களுக்கு பிறகு நான் இங்கே இருக்க வேண்டும் என்ற அளவுக்கு யோசிப்பார்கள். அந்த யோசனைகள் தான் அவர்களை சோர்விலிருந்து எழுப்பும். ஒரு நாள் வேலை போகலாம், பணம் போகலாம், நண்பர்கள் விலகலாம். ஆனால் கனவுகள் மட்டும் இவர்களை விட்டு போகாது. அந்த கனவுகளே இவர்களின் உயிர் மூச்சு போல இருக்கும். இவர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ஆன்மீகம் அல்லது தத்துவம் நுழையும். அது கோவிலுக்கு செல்வதாக மட்டும் இருக்காது. வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ளும் முயற்சியாக இருக்கும். நான் யார், நான் ஏன் இப்படி வாழ்கிறேன் என்ற கேள்விகள் இவர்களின் மனதில் எழும். அந்த கேள்விகளுக்கு பதில் தேடும் போது அவர்கள் மனதில் ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு வந்த பிறகு வாழ்க்கை அவர்களை எவ்வளவு அடித்தாலும் அவர்கள் உள்ளுக்குள் சிரிப்பார்கள். ஏனென்றால் வாழ்க்கையை புரிந்த மனிதனை வாழ்க்கை தோற்கடிக்க முடியாது. விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பகைவர்கள் கூட அவர்களை வளர்க்கும் ஆசிரியர்கள் தான். யாராவது அவர்களை குறைத்து மதித்தால் அது அவர்களுக்கு ஒரு எரிச்சல் அல்ல, அது ஒரு தூண்டுதல். இவன் என்னை இப்படி நினைக்கிறானா, சரி நான் என்ன ஆகிறேன் என்று காட்டுகிறேன் என்ற எண்ணம் பிறக்கும். அந்த எண்ணம் தான் அவர்களை இரவு தூங்க விடாமல் வேலை செய்ய வைக்கும்.
அந்த வேலைதான் பின்னாளில் அவர்களை உயரத்தில் நிறுத்தும். அப்போது அந்த பகைவர்கள் கூட இவன் இவ்வளவு உயரம் போவான் என்று நினைக்கவில்லை என்று சொல்வார்கள். மொத்தத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை சும்மா வாழ்பவர்கள் அல்ல, அதை போராடி புரிந்து கொண்டு வென்று வாழ்பவர்கள். அவர்கள் விழுவார்கள், எழுவார்கள், மீண்டும் விழுவார்கள், மீண்டும் எழுவார்கள். ஆனால் ஒருபோதும் தோல்வியை இறுதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களின் வாழ்க்கை ஒரு பயணம் அல்ல, அது ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியின் முடிவில் சாதாரண மனிதன் அல்ல, அனுபவத்தால் உருவான ராஜாதான் உருவாகிறான். அது மட்டுமில்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்களின் குழந்தை பருவமே அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்திவிடும். சிறு வயதிலேயே பொறுப்பை சுமக்க வேண்டிய சூழ்நிலைகள் இவர்களுக்கு வரும். விளையாட வேண்டிய வயதில் வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். அதனால்தான் இவர்கள் வயதுக்கு மேல் முதிர்ச்சியுடன் இருப்பார்கள். மற்ற குழந்தைகள் சிரித்து ஓடும் போது இவர்கள் வாழ்க்கையை யோசித்து அமைதியாக உட்கார்ந்திருப்பார்கள். அந்த அமைதியே பின்னாளில் அவர்களின் பலமாக மாறும். ஆரம்பத்தில் கிடைக்கும் கஷ்டங்கள் இவர்களை உடைக்கவில்லை, அவர்களை வடிவமைப்பது. அதனால்தான் விருச்சிகம் ராசிக்காரர்கள் கஷ்டத்தில் வளர்ந்த மனிதர்கள் என்ற பெயருக்கு தகுந்தவர்கள். இளமை பருவத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களின் மனம் போராட்டத்திற்கும் கனவுகளுக்கும் நடையே அலைப்பாயும். ஒரு பக்கம் குடும்ப பொறுப்பு, இன்னொரு பக்கம் தனிப்பட்ட ஆசைகள். இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்த வேண்டும் என்ற போராட்டம் இவர்களின் மனதை அடிக்கடி சோர்வடைய செய்யும். ஆனால் அந்த சோர்வே இவர்களை நிறுத்தாது, மாறாக மேலும் வலிமை தரும். நண்பர்கள் சிரித்து மகிழும் நேரத்தில் இவர்கள் எதிர்காலத்தை கட்டமைப்பதற்கான முடிவுகளை எடுத்து கொண்டிருப்பார்கள். அதனால்தான் இவர்களின் வெற்றி தாமதமாக வந்தாலும் அது நிலையான வெற்றியாகவே இருக்கும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.